இன்றைக்கி நம்ம ஒரு லேசி டே சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி எழுந்திருக்கும் போதே ரொம்ப லேசியாக இருக்கும், ஒரே ஒரு ரெசிபி பண்ணி முடிச்சிடலான்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புதினா தொகையல். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எது இருக்கோ போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எந்த தொகையில் அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6லேருந்து 8 சிகப்பு மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து அதையும் இந்த சாமானோடையே சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, இந்த கடாய் ஹீட்டாக தான் இருக்கும், அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து 2 கையளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கருவேப்பிலை மட்டுமே போட்டும் அரைக்கலாம், வெறும் கொத்தமல்லி இல்லை வெறும் புதினா மட்டுமே ஆட் பண்ணியும் இந்த தொகையில் அரைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் வதங்கிடும், அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 ஸ்பூன். இஞ்சியும் வெல்லமும் சேரும்போது தொகையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சிக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி தொகையல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லேசி டே சமையல் புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. அந்த சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தொகையில் கொஞ்சம் போட்டு நல்லா இஞ்சி, ரெட் சில்லிலாம் போட்டு காரசாரமான தொகையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சைடிஷ்ஷாக ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.